ஆண்டாள் வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தரான ஆண்டாள் கோதை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. மதுரைக்கு பக்கத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வாழ்ந்து வந்த விஷ்ணு சித்தர்னு அழைக்கப்படுற பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சமயத அரங்கநாதர் கோவிலுக்கு மலர்களை தினமும் கொடுக்கறது தனது கடமையா கொண்டிருக்காரு. அப்படின்னு ஒரு நாள் அவர் மலர்களை எடுக்கலாம்னு போன போது ஒரு துளசி செடிக்கு கீழே குழந்தையா இருக்கிற ஆண்டாளை பார்த்து எடுத்திருக்காரு. சின்ன வயசுலேயே தனக்கு தெரிந்த சமயம் சார்ந்த கருத்துக்களையும் தமிழ் மொழியையும் கோதைக்கு பெரியாழ்வார் சொல்லி வளர்த்ததுனால அந்த வயசுல இருந்தே கண்ணன் மீது பக்தி உணர்வும் அதுவே காலப்போக்கில் காதல் உணர்வாகவும் மாறி இருக்கு ஆண்டாளுக்கு. இவங்க அந்த மாதிரி மலர்களை தொடுத்து கொடுக்கும் போது தன் கழுத்துல போட்டு கண்ணாடி முன்னாடி தினமும் பார்த்து பார்த்து அந்த மாலையை கொடுத்திருக்காங்க. இது கொஞ்ச நாள் கழிச்சு விஷ்ணு சித்தருக்கு தெரிய வந்த உடனே இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது பாவம் அப்படின்னு சொல்றாரு. இதனால அவர் கோதை தொடுத்த மலர்களை கொடுக்காம வேறு மலர்களை இறைவனுக்கு படைக்கிறாரு. அன்று இரவே அரங்கநாதர் விஷ்ணு சித்தர் கனவுல தோன்றி கோதை தொடுத்த மலர்கள் தான் எனக்கு உகந்தவை, அதுதான் தனக்கு சூடணும் அப்படின்னு கேட்கிறாரு. இதனாலயே ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள மணப்பெண்ணை அலங்கரிச்சு திருவரங்கம் கோவிலுக்கு கூட்டிட்டு வரும்படியும் சொல்லியிருக்காரு. கோதை திருவரங்கம் கோவில் கருவறைக்குள்ள போன உடனே இறைவனோட கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுது ஆண்டாள் வரலாறு. திருப்பாவை நாச்சியார் மொழி அப்படிங்கிற 2 பாடல் தொகுதிகளை எழுதியதும் இவங்க தான்.